மாமா பையிலே. சொல்றீ எங்க அத்தை பெத்த சொத்தை. எங்கடா பக்கெட்டோட ஓடுற? துணி ஒரு வாரம் சேர்ந்துருச்சு, அதான் துவைக்க போறேன். நீ ஏன் மாமா இவ்வளவு கஷ்டப்படுற? நான் வேணா ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி தரேன். அதால என் கழுத்துல 3 முடிச்சு போட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இந்த துணி தைக்கிற வேலைலாம் மிச்சம்பா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு, நான் அதிலே துவைச்சுப்பேன். எவ்வளவுதான் ரொமான்டிக்கா பேசணும், கடைசியில காமெடி ஆக்கிட்டு போயிடான். கொடா வேணாமா அவனே? டேய் மாமா, அத்தை இன்னைக்கு எதுவும் சமைக்கல? உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் சமைக்கல. பாத்தியா, துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருந்தாலும் சமைக்கிறதுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி தேவை. என்ன சொல்ற? அதெல்லாம் நானே நல்லா தான் சமைப்பேன். அது போக தேவைப்படுச்சுன்னா புதுசா சமைக்க ஆள் கூட போட்டுப்போம். பொடா சாம்பார். சாம்பாரா? இதெல்லாம் புதுசா இருக்கு, கெட்ட வார்த்தையா? டேய் ஏண்டா மாமா, என்னாச்சு? வேலை செய்யற இடத்துல 1000 ப்ரெஷர், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. டேய் மாமா, எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஷேர் பண்ணு. அது என்னாச்சுன்னா, அப்பாடா எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போதான் மனசுல பாரம் கம்மியா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசுனதுக்கே உன் பாரம்லாம் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ நான் லைஃப் லாங் உன் கூட இருந்தா? நல்லா யோசிச்சுக்கோ மாமா, துணி துவைக்கிறதுக்குலாம் நல்லா வாஷிங் மிஷின் கிடைக்கும், சமைக்கிறதுக்கு நல்ல செஃப் கிடைப்பாங்க. ஆனா உன் கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைப்பாளா?